ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, கங்குவா படம் பார்த்துட்டு வந்தாச்சுன்னு சொல்லுங்கள். கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே பெல் இருக்கும், ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டான் நோட்டிச்சுட்டு இருக்கும். கங்குவா படம் இப்போ தான் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். படத்தோட ஸ்டோரி எப்படி போகுது, படம் பார்க்கலாமா, படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓவராலாக சொல்கிறேன். ஹானஸ்டான ரிவ்யூ. ஒரு டைம் பார்க்கலான்னே சொல்லாங்க. சிறுத்தை சிவா அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவங்க ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக நம்ம திரிசாலிங் கிங்ஸ் இருக்காங்க, அப்புறம் யோகி பாபு இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. நடராஜன் அவங்க இந்த படத்தில் வந்து மெயின் ரோலாக பண்ணியிருக்கேன்னு சொல்லாங்க. அவர் வச்சுட்டு அந்த படத்தோட கதையை மூவ் ஆகுது. இப்போ டேட்டா கதைக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இந்த படத்தில் பாபிடியோ அவங்க வந்து வில்லனாக பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. அப்படியே பார்க்கலாம். இந்த படத்தில் கேமியோவாக நம்ம கார்த்தி சார் வந்து மிரட்டி விட்டுருக்காரு. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம். கேஸ்டிங் ரோல் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்ப நான் சொல்லிடுறேன், யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லாங்க. நார்மலாக வந்து எப்படி நம்ம சூர்யா, யோகி பாபு, திசான் பட்டன்னு இவங்க ஹீரோயின், இவங்க ரெடிங்கிங்ஸ் இவங்களோட காமெடியெல்லாம் வந்து ஒரு 1 hour போகுதுன்னே சொல்லாங்க. ஓவராலாக படம் செட் ஆகி உள்ளே உட்காரக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போகிறக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஆகுதுன்னே சொல்லலாம். 1 hourக்கு அப்புறம் தான் சூர்யாவோட என்ட்ரன்ஸு, அதாவது நார்மல் சிட்டி சூர்யா வந்து காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கதைக்குள்ளே போகிற சூர்யாவை காட்டும் போது 1 hour ஆயிடுதுன்னே சொல்லாங்க. ஓவராலாக ஏன் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போனாங்கன்னு மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த இடத்துல ஒரு டிஸ்மோட்டிவேட் ஆகுதுன்னே சொல்லாங்க. ஓவராலாக இந்த விஷயத்தை வந்து நம்ம படம் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அதை நீங்கள் பாட்டு மன்னிப்பு சாங்கில் பார்த்துருப்பீங்க. நடராஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபிடியோ கூட ஒரு நல்ல தொடர்பில் இருப்பார். அவங்க ஒரு ஊர் மக்களாக இருப்பார்னு சொல்லாங்க. கப்பல் படையில் வந்து செயல்பட்டு வருவார் நம்ம பாபிடியோவில். அங்கேருந்து இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த பெருமாச்சி மண்ணை டீமில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆட்களாக ஒவ்வொரு டீமாக கூட்டு போய் அவர் தங்க காசு வச்சுருப்பாங்க. அந்த எடுத்துகிட்டு அவங்கள வந்து கொல்றதா இவங்களோட வேலைன்னு சொல்லலாம். நடராஜன் அவங்க சூப்பராக ஒரு வேலையை பார்த்து விட்ருவார். பார்த்து விட்டோன்னே ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போய் காட்டுக்குள்ளே கூட்டு போனே எல்லாத்தையும் வெட்டி போட்டு அவங்களோட உடம்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணி கையாலெலாம் தானம் பண்ணிடுவான்னு சொன்னால் கடலுக்குள்ளே போட்டுருவாங்க, மீன்லாம் சாப்பிட்ற மாதிரி. இன்னொரு டைமும் அதே மாதிரி தப்பு வந்து பண்ணலான்னு சொல்லி நடராஜன் கூட்டு வரும்போது நம்ம சூர்யாவோட என்ட்ரன்ஸ் வரும். அப்போ தான் கங்குவா அந்த பிஜிஎம்லாம் வந்து டிஎஸ்பியோடது சொல்லி ஆகணும். அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நடராஜன் இந்த தப்பு பண்ணங்காட்டி சூர்யா அவங்கள தரன்னு அவரை கொன்று போட்டு உயிரோடைய எரிக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள்லாம் ஒத்துழைப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவன் துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எரிச்சிருவாங்க. அவங்களோட ஒய்ஃபும் அதே மாதிரி தீயில போய் இறந்துருவாங்க. அந்த பொண்ணு மட்டும் ஒத்தையாக நிற்கும். அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, சாகருக்கு முன்னாடியே சூர்யா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. என் பொண்ணு நீங்கள் தான் பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், கடைசி வரையும் கரை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். அந்த பொண்ணை கடைசியாக கரை சேர்த்துனாரா, கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு, படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நடராஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்களுக்கு ஊருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஆட்கள்லாம் கொண்டு போட்டிருப்பார்ல. அதுங்காட்டி ஊருக்குள்ளே அந்த பொண்ணே இருக்கக்கூடாது, சூர்யாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் சொல்லுவாங்க. சூர்யா வந்துட்டு நான் இந்த ஊருக்குள்ளே இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்போ தான் மன்னிப்பு சாங் அப்படியே தொடர்ந்து வரும். சிட்டிக்குள்ளே கொஞ்சம் நான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறது கொஞ்சம் காட்டுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எமோஷனலாக கனெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஓவராலாக பார்க்கும்போது ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லாங்க ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஏதோ சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, கிளைமேக்ஸில் நம்ம தலைவனோட என்ட்ரன்ஸ் வரும். நான் பேர் சொல்ல விரும்பலை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க யார், நம்ம கார்த்தி சார் தான். அவரோட என்ட்ரன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவர் தான் வந்து பார்ட் 2ல் வில்லனாக வராரு. பார்ட் 2 வேறு இருக்கா, பார்ட் 1 பார்க்க முடியல, பார்ட் 2 இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படம் பார்க்க முடியலன்னா நான் சொல்லவே இல்லை. ஒரு டைம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். பிஜிஎம் குறைவே இல்லாமல் டிஎஸ்பி அவங்க நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும், ஸ்க்ரீன் ப்ளே, 3D எஃபெக்ட் எல்லாமே வந்து பக்குவாக மிரட்டி விட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நார்மலாக ரோல் பண்ண மாதிரி தான் தெரியுது. பெருசாக விஷயம் எதுவுமே அவங்க பண்ண மாதிரி தெரியலை. ஒரு குட்டி பையனை வச்சு எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி சிட்டிக்குள்ளே நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் இறந்துடும். அந்த குட்டி பையனை மட்டும் காப்பாற்றுவாங்க. அது யாருன்னு பார்க்கும்போது தான் கார்த்தி. அந்த எஃபெக்ட், அந்த ஒரு இதை வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணி கொண்டு போகும்போது கார்த்தி அவங்க தான், அது கார்த்தி தான் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. படத்தோட கெஸ்ஸிங் வந்து நல்லா தெரியுது. ஆனால் இருந்தாலும் ஒரு வேறு யாரோ இருக்கலாமோன்னு யோசனை வந்துச்சு. ஆனால் கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் கரெக்டாக காட்டி கொடுத்துட்டாங்க. பார்ட் 2க்கு நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணலான்னு சொல்லுங்கள். கங்குவா ஓவரால் ரிவ்யூ, ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது, சவுண்டு சூப்பராக இருக்குது. எமோஷனலாக கனெக்ட் ஆகிறங்காட்டி கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்.
சவுண்டு வைஸில் அவங்க மிரட்டி விட்டான்னு சொல்லாங்க. தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வெளியே 10 நிமிஷம் வரையும் அந்த காதுக்குள்ளே அந்த சவுண்டு ஓடிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லாங்க. சூர்யாவோட ஆக்டிங் வைஸில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிறுத்தை சிவா இன்னும் முன்னேற்றம் கொடுத்துருக்காரு இந்த படத்தில், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் கொடுத்துடலான்னு சொல்லாங்க. இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணேன். என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. அந்த பொண்ணை கடைசியாக கரை சேர்த்தனாரா இல்லையான்னு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.